நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பு ஒரு வசனம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் வசனம் 46 நாம் வாசிக்க கேட்கலாம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்பதை நாம் ஒரு கண்களை மூடி நாளுடைய பிரசங்கத்துக்காக ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக வீற்றிருக்கிறதான எங்கள் திரித்துவ தேவனே, தர்மையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து சத்தியத்தை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். எங்களுடைய நடக்கைக்கு உங்களுடைய முன்மாதிரியை நாங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக இந்த பகுதியிலிருந்து நாங்கள் 2 வாரமாக நாங்கள் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கும் நாங்கள் சிந்திக்க போகிற இந்த சத்தியத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். இந்த வார்த்தை எங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும், உங்களுடைய குறைவுகளை எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து மனம் திரும்பவும் செய்யட்டுமாக கேட்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில எங்களை இன்னும் உம்மோடு கூட ஐக்கியப்படும்படி செய்வாராக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் நடத்தும் மட்டுமாக எங்களை நடத்தினவர் தொடர்ந்தும் நடத்த வேண்டுமாய் கேட்கிறோம். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நமது நடக்கைக்கு இயேசுவின் முன்மாதிரி என்கிற அந்த தலைப்பின் கீழாக நாம் தொடர்ந்து 2 வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து வருகிறோம். இந்த வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதியை நாம் பார்த்தோம் என்று சொன்னா, இது இயேசு கிறிஸ்து மனிதருடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த வேதனையான நேரத்துல பேசின வார்த்தைகள்ல ஒன்றாக இருக்கிறது. அதாவது மரணத்தின் கடைசி நேரத்துல பேசின வார்த்தைகள்ல ஒன்றாக இது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து வேதனையான அந்த சூழ்நிலையில பிதாவை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கேட்கிறத நாம் பார்க்கிறோம். நான் கடந்த வாரமே சொன்னேன், பிதாவினால் இயேசு கைவிடப்பட்டார் என்று சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து அவர் தேவன், திரித்துவத்துல 2ஆம் நபர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதனை நீக்கும்படி அவர் இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது தெய்வீகத்தோடு மானுடத்தையும் இணைத்து கொண்டு இந்த உலகத்துல வந்து பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது 100% தெய்வீகத்தையும் 100% மானுடத்தையும் கொண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த 100% மானுடம் என்று சொல்லுகிற பொழுது நம்மை போல அவர் வந்து பிறந்தார். ஆனா ஒரு வித்தியாசம், அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார், நாம் பாவத்தோடு இருக்கிறோம். அப்படி வந்த இயேசு கிறிஸ்து நம்மை போலவே அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதாம் பாவம் செய்ததுக்கு பின்பதாக இருந்த நிலையை அவர் கொண்டிருந்தார், அந்த பரதேசிகரமான நிலையை கொண்டிருந்தார். ஆனால் பாவம் இல்லாதவராக இருந்தார் என்று சொல்லிப்பார். பரதேசிகரமான நிலை என்று சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் பசி, தாகம், கோபம், வேதனை இதெல்லாம் ஏற்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்கெல்லாம் ஏற்படுது இல்லையா அந்த மாதிரி மாறுகிற குணம், அது இயேசுவுக்கும் இந்த மானுடத்துல இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தெய்வீகத்துல அது இல்லை, மானுடத்துல இருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில மனிதனுடைய மீட்புக்காக அத்தனை அடிகளையும் பட்டு தொங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது அவர்ல மானுடத்தோடு தெய்வீகமும் இருந்ததை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. இருந்த போதும் அவர் இப்பொழுது பிதாவை நோக்கி பேசுகிற பொழுது அந்த வேதனையின் உச்சகட்டத்துல பேசுகிறார் இல்லைங்களா. இந்த மானுடம் என்கிற நிலையிலிருந்து பேசுகிறார். மானுடத்திலிருந்து பேசுகிற போது தெய்வீகம் இல்லாமல் போய்விட்டதான் என்று சொல்லி கேட்டா தெய்வீகம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவர் பேசுகிறது அந்த மானுடத்திலிருந்து அந்த வேதனையின் மத்தியில பிதாவை நோக்கி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அதைத்தான் நமக்கு அது சொல்லுகிறது. ஆகவே அதை மனதில் கொண்டு நாம் இந்த செய்தியை கேட்பது அது நல்ல பயனை நம்முடைய வாழ்க்கையில தரும் இல்லைங்களா. இப்ப நான் கடந்த வாரத்துல சொன்ன மாதிரி, கடந்த 2 வாரங்கள்ல நம்ம பார்த்தது மாதிரி, இயேசு பேசிய இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை குறித்து நாம் சிந்திக்காமல் இதை நாம் வேறு கோணத்துல சிந்திக்க ஆரம்பித்தோம். அதாவது இந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு இயேசு பேசினாரே, அது என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன பொருள், இப்படியெல்லாம் நாம் சிந்திக்காமல் அதற்கு பதிலாக இதை நாம் வேறு கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சோம். வேறு கோணம் என்று சொல்லுகிற பொழுது இயேசு பேசின அந்த வார்த்தைகளை குறித்து கற்றுக்கொள்வதற்கு பதிலாக நம்முடைய நடக்கைக்கு அவருடைய முன்மாதிரியை
பார்க்க ஆரம்பித்தோம். அந்த வேதனையான சூழ்நிலையில அவர் எப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிறதுல இருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொண்ட ஆரம்பித்தோம் இல்லைங்களா? விசுவாசிகளாகிய நாம் சில உபத்திரவமான சூழ்நிலைக்குள் கடந்து போகிற பொழுது கிறிஸ்து செய்ததையே நாமும் செய்ய முற்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை தேவ பிள்ளைகள் பின்பற்றி நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டிருக்கிற நாம் அவர் செய்தது போல செய்ய முற்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் பேசிய வார்த்தைகளின் அர்த்தத்தை குறித்து சிந்திக்காமல் அவருடைய செய்களை குறித்து நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். 2 வாரங்கள் நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். அதை ஒரு சுருக்கமா உங்களுக்கு சொல்லி இந்த நாளினுடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் பயன்படுத்துகிற வார்த்தை, அந்த வார்த்தை பாருங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பிதாவை நோக்கி பேசுகிறான் இல்லைங்களா? இப்போ அந்த மானுடத்துல அவருக்கு ஒரு உடல் இருக்குது, நம்மை போல அவருக்கு ஒரு ஆத்துமா இருக்கு இல்லைங்களா? கெச்சமண்ணை தோட்டத்துல இருந்து ஆண்டவர் அந்த வேதனையை அனுபவிக்க ஆரம்பித்தார் இல்லைங்களா? நரகத்துக்கே போகாமல் அந்த நரக வேதனையை அவர் அனுபவிக்க ஆரம்பித்தார். என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி சீசர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம். கெச்சமண்ணை தோட்டம் அது அப்படியே வந்து 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 இப்போ அது உச்சகட்டத்தை அடைகிறதான் நம்ம சிலுவையில பார்க்கணும் இல்லைங்களா? அப்படி அவர் வேதனையான அந்த சூழல்ல இப்ப பிதாவை நோக்கி பேசுகிறார் இல்லைங்களா? இப்படி பேசுகிற பொழுது நம்ம அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டோம். என்னன்னா, இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலையிலும் பிதாவையே நோக்கி இருந்தார் என்று சொல்லி நாம் இல்லைங்களா? ஒரு இக்கட்டான நிலை, மனிதனுடைய பாவம் இயேசுவின் மேல் சுமத்தப்படுகிறது. இயேசுவின் மேல் சுமத்தப்படுகிறதுனா இயேசு பாவியாகப்படல, அவருடைய மனிதனுடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பாரம் அவர் மேல் இருக்கிறது. இப்ப பிதா அவரை கைவிடுகிறார். எவ்வளவு நேரம் கைவிட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லல, ஆனா கைவிட்டதை நமக்கு காட்டுகிறது. அப்படி கைவிடுகிற பொழுது அது வரைக்கும் நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறாரே. நான் அவருடைய சித்தத்தை செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை என்று சொல்லி இயேசு சொல்றார் இல்லைங்களா? ஆனா இப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம், மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் அழுத்துகிற பொழுது அவர் இப்போது கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி கைவிடப்பட்ட நிலையில அவர் பிதாவை நோக்கி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தனக்குள் நோக்கி இருக்கவில்லை. தன்னுடைய வறண்டு போன ஆத்துமாவை போல, அதாவது வறண்டு போன கிணறை போல இருக்கிற அந்த ஆத்துமாவை அவர் நோக்கி பார்க்கவில்லை. ரொம்ப ட்ரைனஸ் இல்லைங்களா? ஆத்மாவில பயங்கர வேதனை, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சொல்ற அந்த துக்கம் அழுத்துது. அப்ப வறண்டு போய் இருக்கிற கிணறு மாதிரி இருக்கிற அவருடைய ஆத்மாவை நோக்கி பார்க்காமல் ஜீவ நீரூற்று போல இருக்கிற தேவனையே அவர் நோக்கி பார்த்தார் என்று சொல்லி இல்லைங்களா? அதே போல 2வது ஒரு காரியத்தை அதுக்குள்ள நம்ம பார்த்தோம். அவர் அந்த பாடுகளுடைய ஆரம்பத்துல கெச்சமனே தோட்டத்துல சீசர்களோடு அந்த காரியத்தை பகிர்ந்துக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய உதவியை நாடினது போல தெரிகிறது இல்லைங்களா? போய் சொல்றாரு இல்லையா, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அந்த ஜெபம் பண்றாரு. ஆனா இப்போ சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கிற பொழுது, அங்க சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு, பிதாவை நோக்கி பார்க்கிறாரு. கீழே அவருக்கு அருமையானவர்கள் நின்று கொண்டு இருக்கிறார். யோவான் நின்று கொண்டு இருக்கிறார். இயேசுவின் தாயாகிய மரியாள் நின்று கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் அவர் மேல் நேசம் கொண்ட நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. ஆனா அவர்களை எல்லாம் நோக்கி பார்த்து இப்பொழுது ஆண்டவர் பேசல. இயேசு கிறிஸ்து பேசினாரா? என் அன்பான சீசனே, யோவானே, என் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவனே, நான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேனே, எனக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்ல மாட்டையா? இந்த மனுஷங்க அப்படித்தானே பார்ப்பாங்க, ரொம்ப நேசிக்கக்கூடியவங்கிட்ட. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி கேட்கல. மரியாளை பார்த்து கேட்கல, அவருக்கு அருமையானவர்களை பார்த்து கேட்கல, பிதாவையே நோக்கி பார்த்திருந்தார் என்று சொல்வார். நம்முடைய வாழ்க்கையில நாம் இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள் போகிற பொழுது நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னா, வறண்டு போன ஆத்மாவை நோக்கி பார்க்கிறோம். நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி ஆயிப்போச்சே, இப்படி நடந்துருச்சே, நான் என்ன செய்யறது, ஏது செய்யறது, இனிமே நம்மளால கடவுள்கிட்ட போக முடியுமா, போக முடியாதா, இப்படின்னு தங்களை குறித்தே பார்த்து பார்த்து இருதயத்தை பார்த்து பார்த்து நொந்து 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 அழிவுக்கு போறதை பார்க்க. நாம் ஆத்மாவை நோக்கி பார்ப்பது நல்லதுதான். ஆனா அப்படி நோக்கி பார்ப்பது நாம் கடவுளிடத்துல போவதற்காக இருக்க வேண்டுமே தவிர
அன்றாடு நம்ம பார்த்து பார்த்து நம்முடைய குறைகளை பார்த்து பார்த்து நம்ம அழிந்து போவதற்கு இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த நேரத்துல மற்றவர்களுடைய உதவியை நாடுறது, சக சகோதரருடைய உதவியை நாடுவது நல்லதாக இருந்த போதிலும் அவர்கள் கொடுக்கிற ஆறுதல் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் தாக்கு பிடிக்கும். ஆனா தேவனை நோக்கி பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதுல இருந்து கத்துக்கிட்டோம் இல்லைங்களா. அதான் முதல் நாள் பார்த்தோம். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலையிலும் கூட பிதாவையே இறுக பற்றியிருந்தார் என்று சொல்லி பார்த்தோம். இறுக பற்றி இருந்தார். என் தேவனே என் தேவனே என்று சொல்லுகிற பொழுது தன்னை பிதாவோடு இணைப்பவராகவும் பிதாவை தன்னோடு இணைப்பவராகவும் அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கணும். என் பலவானே என் வல்லவரே அப்படின்னு கூப்பிடுறத அது காட்டுது மூலமொழி. அது எதை காட்டுது? என் தேவனே, அந்த சொந்தம் கொண்டாடுகிற காரியத்தை காட்டு. கைவிடப்பட்ட நிலையிலும் கூட அவர் தன்னுடைய தேவன் தான் அப்படிங்கிறதுல நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இல்லைங்களா. அப்போ நாம் அதுல இருந்து கத்துக்கிட்டோம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்கிற பொழுது மட்டும் நமக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கிறது. நாம் ஒரு இருளான சூழலுக்குள் தள்ளப்படுகிற பொழுது, ஒரு மோசமான காரியத்துக்குள் போகிற பொழுது எனக்கு ஆண்டவர் மேல ஒண்ணுமே உணர்வு வரமானது, அன்பு வரல, அப்படியே ஒரு சோர்வா நான் போய் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுனா, அந்த விசுவாசத்தை குறித்து நாம் கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்க, அதனுடைய அடித்தளமே சரியில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்து, அதாவது தேவனுடைய அந்த புன்னகையில் இல்லை இல்லையா. இயேசு கிறிஸ்து, அதாவது தேவனுடைய புன்னகையில் இல்லை நம்முடைய விசுவாசம். புன்னகைன்னு சொல்லும் போது எதை? நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சு, பிள்ளைகள்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது, எல்லாம் சரியா போயிட்டு இருக்கும் போது இருக்கிறது ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். அதுதான் இன்னைக்கு மனுஷன் பார்க்கற எல்லாம் சரியா. திடீர்னு ஏதாவது ஒண்ணு நடந்துருக்கு, ஒரு பெரிய சோகம், உடனடியா அந்த தேவன் எனக்கு எதுக்கு, என் வாழ்க்கையில எல்லாமே நீ பல்லாக்களை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கணும் இல்லையா, இல்லைன்னா நான் தேவனை பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனா தேவனுடைய புன்னகையில நம்முடைய விசுவாசம் தங்கி இருக்கிறது, அதுலதான் தங்கி இருக்குதுன்னு சொன்னா அந்த விசுவாசத்தை நாம் சந்தேகப்பட வேண்டும். அதனுடைய அடித்தளமே சரி. நம்முடைய விசுவாசம் ஆண்டவருடைய உடன்படிக்கையிலையும் வாக்கு தத்துவத்திலையும் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க. ஆண்டவருடைய உடன்படிக்கை, ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை இருக்குது பாருங்க, அதுல தங்கி இருக்கணும். அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்துல தங்கி இருக்கு இல்லைங்களா. அப்படி இருக்கிற பொழுது வெளிச்சமோ இருளோ எதுவாக இருந்தாலும் தேவனனை நடத்துவார். என்னில நற்கிரியை தொடங்கினவர் முடிவு பரியந்தம் அதை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலும் தேவன் என்னோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கு இல்லைங்களா. பிதா நித்தியத்திலேயே திரித்துவத்தில் அங்க பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் தீர்மானித்து மனிதனுடைய மீட்புக்காக குமாரனை இந்த உலகத்துக்கு வரார் இல்லைங்களா. அப்படித்தானே வராரு. அப்படி வந்த அந்த குமாரன், விரும்பி வந்த அந்த குமாரன் இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்தையும் செய்துகிட்டு இருக்கிறார். எல்லாம் முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு. அவருக்கு தெரியும் எல்லாம் எல்லாம் சரியா போயிட்டு இருக்குதுன்னு தெரியும் இல்லைங்களா. தேவன் கைவிடப்பட்டது மாதிரி இருந்தா கூட அவர் அப்படி அல்ல இல்லைங்களா. அந்த உடன்படிக்கையை அங்க இருக்குது இல்லையா, நித்திய உடன்படிக்கை, அதன் அடிப்படையில் தான் அவர் இங்க வரல. அந்த உடன்படிக்கை இங்க மனிதனோட கிருபையின் உடன்படிக்கை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இல்லைங்களா சிலுவையில. தெரியும் எல்லாம். இப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவோடு கொண்டிருக்க அந்த உடன்படிக்கையில நம்பிக்கை கொள்ளாமல் என் வாழ்க்கையில சிலது நல்லா நடக்கும்போது, என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா அறிவாளியா இருந்து போகும்போது, இல்ல நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது, ஒரு வீட்டுக்கு 2 வீடு கட்டும் போது, ஒரு காருக்கு 2 கார் வாங்கும் போது, இப்ப என்னை கடவுள் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார் இல்ல, இப்ப நான் விசுவாசமா இருக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அது இல்லை. நம்முடைய விசுவாசம் என்பது தேவனுடைய புன்னகையில் இல்லை. அப்படி இருக்குன்னா அதை சந்தேகப்படுங்க. வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தது போல இருந்தாலும் கூட, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உங்களுடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்கிற அந்த விசுவாசத்தோடு வாழ்றதுக்கு நாம் கற்றுக்கணும். அதுதான் 2வது பாட்டு. இயேசு கிறிஸ்து பிதாவை இறுக பற்றி கொண்டார் என்று சொல்லலாம் சரிங்களா. இது 2ஐயும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு 2 காரியத்தை இதுல இருந்து பார்க்கலாம். 3வது இதுல இருந்து நம்ம பார்க்கறது என்னன்னா, இன்றைக்கு பார்க்கிற 2 காரியம் இதுல இருந்து இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்கறது என்னன்னா,
இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலையிலும் கூட பிதாவுக்கு விரோதமாக சிறிதளவு கூட முறுமுறுப்பை காண்பிக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலையிலும் கூட பிதாவுக்கு விரோதமாக சிறிதளவு கூட முறுமுறுப்பை காண்பிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையை நினைத்து பாருங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பொதுவா இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏதோ முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கலீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஏதோ முறுமுறுக்கிற மாதிரி தெரியும். ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க? நம்மள மாதிரியே அவரை பார்க்கறது இல்லையா? என்னை கைவிட்டுட்டீங்களேன்ட்டு அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து பிதாவிடம் பேசி இந்த வார்த்தைகள்ல வேதனையின் கசப்பு வெளிப்பட்டாலும் கூட அவருடைய மௌனம் கற்பிக்கிற பாடம் அதிகம் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். வேதனையின் கசப்பு அதுல இருக்குதுதான், ஆனாலும் அவருடைய மௌனம் கற்பிக்கிற பாடம் அதிகம் என்று சொல்லி பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து மௌனமா இருந்தார், முறுமுறுக்கிறார், கேட்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இல்லையா? அப்ப அவர் சிறிதளவு கூட முறுமுறுப்பை காண்பிக்கல. தன்னுடைய தேவனுக்கு விரோதமாக அவர் எதையும் சொல்லவில்லை என்று சொல்லி பார்க்க. இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த வார்த்தையில ஏதாவது களங்கம் இருப்பது போல நமக்கு தெரியுதா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. ஏதாவது குறையோ மாசோ கரையோ இருக்கிற மாதிரி தெரியுதான்னு பாருங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு தோன்றினதுன்னு சொன்னா உங்களிடத்துலதான் பிரச்சனை இருக்கிறதே தவிர ஆண்டவரிடத்துல இல்லை, இல்லைங்களா? அதுல அப்படி எந்த காரியத்தையும் நாம் பார்க்க முடியாது. அது வேதனையின் முழு வெளிப்பாடு. ஆனால் அதுல பாவத்தின் கரை இல்லை என்று சொல்லி பார்க்க. மனுஷன் முறுமுறுப்பான் இல்லைங்களா? நான் கடந்த வாரங்கள்லயே சொன்னேன் இல்லையா? ஒரு உதாரணத்தை கூட சொன்னேன். இந்த ஊரை சேர்ந்தவர்கள், பெங்களூரை சேர்ந்த மனிதர்கள் தான் ஒரு முறை நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற பொழுது ஆரம்ப காலத்துல, அப்போ அவருடைய கணவனார் இறந்து போய்விட்டார். இறந்து போன உடனேயே இந்த இயேசு எனக்கு தேவையில்லை, இந்த இயேசு எனக்கு என்ன செய்தார், என் கணவரே இறந்து போய்விட்டாரு அப்படின்னு சொல்லி முறுமுறுத்ததை நான் கேட்டேன். சில நேரம் வேதனையில மனுஷன் அப்படி சொல்லி விடுகிறான். எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு, ஆனா அப்படி சொன்னதை கேட்டேன். சரிங்களா? நான் அந்த மாதிரி இயேசு எந்த வார்த்தையும் முறுமுறுக்கல, இல்லைங்களா? நான் உங்களுக்காக தானே வந்தேன், ஏன் என்னை கையை விட்டுட்டீங்க அப்படின்லாம் மார்பிள் அடிச்சுக்கிட்டு புலம்புறாங்க இல்லையா? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இங்க செய்யும். நான் மனிதன் அப்படிப்பட்ட சூழல்ல தள்ளப்பட்டு செய்து விடுகிறான். ஒருவேளை நான் உங்களை பார்க்கல, திரும்ப அவங்க மனம் திரும்பி இருந்தாங்கன்னா நல்லது. ஆனா அநேகர் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு விசுவாசத்தை அடைந்து விட்டதாக நினைந்து வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஏதாவது வாழ்க்கையில ஒரு சம்பவம், தாங்கள் நேசிக்கிற யாராவது இறந்து போய் விட்டார்கள் என்று சொன்னா உடனடியாக அந்த இயேசு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப சொன்னேன், அந்த கணவனாரும் கிறிஸ்துவரா இருந்தா அவர் இறந்தா எங்க போறாரு? பரலோகத்துக்கு தானே போறாரு. நமக்கு முன்னாடியே அங்க போயிட்டாருங்கிற ஒரு சந்தோஷம் தானே வரணும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நம்ம மனுஷங்க தானே, கண்ணீர் வடிப்போம், வேதனைப்படுவோம். ஆனால் வேத சத்தியத்தினால் நாம் தேற்றிக் கொள்ள வேண்டாமா? நமக்கு முன்னாடியே அங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றதுதான் நல்லது, இல்லைங்களா? ஆனா அந்த மாதிரி கூட முறுமுறுப்பை இயேசு இங்க காண்பிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்தின் கரை அதுல இல்லை, கரை இல்லை. இயேசு கிறிஸ்து தேவனை நோக்கி முறுமுறுக்கெல்லாம் இல்லை. என் தேவனே அந்த வார்த்தை சரியா பார்க்கலைன்னா அவர் ஏதோ முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. முறுமுறுக்கலை. அவர் வேதனையின் வெளிப்பாடு அதுல காணப்பட்ட போது அவருடைய கைவிடுதலை அவரால் தாங்க முடியாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். ஒன்றா இருந்த அந்த அன்பு, இல்லைங்களா? அது முறுமுறுப்பு இல்லை. என் தேவனே ஏன் என்னை கை விட்டுட்டீங்கன்னு பாசத்துல அன்புல அந்த வெளிப்பாடு அங்க வருகிறதே தவிர முறுமுறுத்து சொல்லுவாங்க பாருங்க, உனக்காகத்தானே வந்தேன், நீ நம்ம மனுஷன் என்ன சொல்லுவாங்க, நீ என்னை கை விட்டுட்டு போயிட்ட அப்படியெல்லாம் பேசுறாங்க இல்லையா? அந்த மாதிரி முறுமுறுக்கல. நான் உன்னை நம்பி வந்ததுக்கு என்னை கை விட்டுட்டியா, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை. அந்த அன்பின் வெளிப்பாடு அங்க வெளிப்படுது. வேதனையின் காரியம் இருக்கிறது, ஆனா அது அன்பிலிருந்து வருகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். நான் மனிதர்களை பார்த்தா முறுமுறுக்கிறாங்க, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து செய்யவில்லைன்னு சொல்லி பார்க்கணும். யோபுவை குறித்து நாம் பார்த்தா இதை நம்ம அறிய முடியும். யோபுவின் உணர்வை நாம் இந்த சந்தர்ப்பத்துல கவனிக்கிறது நல்லது, இல்லைங்களா? யோபு சில
நேரத்துல தன்னுடைய இருதயத்தினுடைய கசப்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் வேதனைக்குள்ளாக போகிற பொழுது, அந்த இருளான சூழலுக்குள் போகிற பொழுது அவர் தன்னுடைய இருதயத்தின் கசப்பை முறுமுறுப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய பிறந்த நாளை அவர் சபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, யோபுல 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை பாருங்க, நம்ம வாசிக்கலாம். யோபு 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனத்தை சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக என்று சொல்லி, பிள்ளைகள் எல்லாம் இறந்து போய்விட்டது, அவனுடைய எல்லா சொத்து பத்துகளும் அழிந்து போய், கால்நடைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது, யோபுவுக்கும் பெரிய வியாதி வந்து விட்டது. நம்ம ஆரம்ப வசனங்கள்ல பாக்குற பொழுது, ஆரம்ப அதிகாரத்துல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இல்ல, இன்னும் பின்னாடி போய் தாண்டி போய் பார்த்தா, கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்லாம் சொல்றாரு, உண்மையாதான் இருக்கிறாரு. ஆனா அவரு இந்த இடத்துல சொல்றத பார்க்க, ஏன்னா அவர் மனிதன் தானே, பாருங்க, பிறந்த நாளை சபிக்கிறார் இல்லைங்களா? நான் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யல. இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சாரா? பெத்லகேம்ல நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக அப்படின்னு சொன்னாரா? இல்ல. கலகக்காரராகி இந்த ஜனங்கள் மத்தியில நான் வந்தது சபிக்கப்படுவதாக. அவங்க தானே இப்போ யூதர்கள் தானே விரோதத்தினால அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜனங்களுக்காக தான் நான் வந்தனா, இப்படிப்பட்ட நாள் சபிக்கப்படுவதாகன்னு அவர் சொன்னாரா? இல்ல, இல்லைங்களா? சொல்லல. அது போன்ற ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து வெளிப்படவே இல்லை என்று சொல்லி பார்க்க. அது வேதனையின் வெளிப்பாடாக இருந்த போதிலும் அதுல பாவக்கரை இல்லை என்று சொல்லி நான் பார்க்க. ஒரு ரொம்ப துன்பமான நேரத்துல விசுவாசத்துல மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறவர்கள் கூட இந்த துயர நேரத்துல அது மாற்றப்பட்டால் நன்றா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த சம்பவம் மாறுனா நல்லா இருக்குமே, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு விசுவாசத்துல நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல நல்லா வளர்ந்து இருக்கிறவங்க கூட அப்படி சொல்ல முடியும். தாவீதை நம்ம அப்படி பார்க்கணும். தாவீதினுடைய மகனாகிய அப்சலோம் தாவீதுக்கு எதிராகவே வந்து விடுகிறான். எதிராக வந்த பொழுது அங்க தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் யுத்தம் நடக்குது. அதாவது தாவீதின் சார்பில் இவங்க படைகள்லாம் போய் யுத்தம் பண்ணுது. இந்த பக்கம் அப்சலோம் தலைவனாக இருந்து படைகள் யுத்தம் பண்ணுது. அந்த இதுல இந்த போர்ல தாவீது கலக்கல, வீட்டுல இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு, அரண்மனைக்குள்ள இருக்கிறார், அந்த அவருடைய இடத்துல இருப்பிடத்துல இருக்கிறார். அந்த நேரத்துல யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல அப்சலோம் இறந்து போய் விடுகிறான், சரிங்களா? ஆனா தாவீதனுடைய எண்ணம் என்னன்னா, அப்சலோம் இறக்கக்கூடாது, மகன் அல்லவா, பொல்லாதவனால் போய்விட்டாலும் அவன் மகன், அதனால மகன் இறக்கக்கூடாது என்று நினைத்திருக்கிறான். இந்த யுத்தத்தினுடைய செய்தியை கொண்டு வருகிற ஒவ்வொரு இடத்துலயும் அவர் விசாரிக்கிறார். தாவீது, அப்சலோம் நல்லா இருக்காரா, அப்சலோம் நல்லா இருக்கிறானான்னு கேட்கிறார். கடைசியா செய்தி வருது, அவர் இறந்து போய்விட்டார் அப்படின்னு செய்தி. அப்ப தாவீது சொன்ன வார்த்தையை கவனிச்சு பாருங்களேன். 2 சாமுவேல்ல பாருங்க, 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகி அப்சலோமே, என் மகனாகி அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே என்று சொல்லி அழுதான் என்று சொல்லி. சரிங்களா? விசுவாசத்துல நல்ல உயர்ந்திருக்கிறவர்கள் கூட, மிகச்சிறந்தவர்கள் கூட துயரமான நேரத்துல அந்த துயரமான நிலை மாற்றப்பட்டால் நலமா இருக்கும் என்று நினைக்கிறாங்க. தனக்கு அப்சலோமுக்கு பதிலா தான் செத்திருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறார். தாவீது அழுதுகிட்டு போறாரு, உனக்கு பதிலா நான் செத்திருந்தா பரவாயில்லையே, அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறார். அதனால அந்த சூழல் மாறி இருந்தா பரவாயில்லன்னு நினைச்சு பேசுறாரு தன்னுடைய வாயிலிருந்து, இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து எதையும் மாற்றுவதற்காக விரும்பியதான் நமக்கு தெரியும், இல்லையா? சூழலை கொஞ்சம் மாத்தி விடுங்க அப்படின்னு ஏதாவது கேட்டாரா? இல்லை. ஆண்டவரே, ஏதோ தவறு நேர்த்துருச்சு,
ஏரோது என்னை அழிக்க தேடின போதே நான் அவன் கையில செத்து போயிருந்தா நலமா இருக்கும். ஏன்னா 2 வயசுலயே கொல்றதுக்கு, இந்த 2 வயசுக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கிற பொழுதே ஏரோது குழந்தைகள்லாம் கொல்றான். இயேசுவை கொல்றதுக்கு முயற்சி செய்து 2 வயதுக்கு உட்பட்டவர்களை எல்லாம் கொல்றாங்க இல்லையா? அதுலயே செத்து போயிருந்தா நலமா இருக்கு, இவ்வளவு நாள் வாழ்ந்து இப்படி எல்லாம் அடிபட்டு அவமானப்பட்டு நான் சாவணுமா அப்படின்னு எதையாவது மாற்ற சொன்னாரா இயேசு கிறிஸ்து? இல்லை, இல்லைங்களா? கப்பர் நகும்ல ஒரு முறை அவரை மலையிலிருந்து உருட்டி விடுறதுக்கு பார்த்தாங்க, தள்ளி கொலை செய்ய பார்த்தாங்க. அதை சொன்னாரா? அன்னைக்கே செத்து போயிருந்தா பரவாயில்ல, அங்கிருந்து உண்டு இல்ல. இது எவ்வளவு அவமானம், சிலுவையில அடிபட்டு இருக்கிற அந்த மரணங்கள் ஒரு விதத்துல பாக்குறோம் இல்லைங்களா? சிறு வயதிலேயே கொண்டிருந்தாலோ அல்லது கப்பர் நகும்ல மலையிலிருந்து தள்ளிவிடும் போதோ செத்து இருந்தாலோ பரவாயில்லன்னு ஆண்டவர் எதையாவது மாற்ற சொன்னாரா? இல்லை. ஏன்னா மனிதனுடைய பாவத்துக்காக இப்படி மறிக்க வேண்டியது அவசியம். ஆகவே அவர் எதையும் மாற்றும்படியாக சொல்லவில்லை என்று சொல்லி நாம் இந்த மாதிரி அவர் பேசல. அவருக்கு வேதனை இருந்தது, ஆனா அந்த வேதனையில முறுமுறுப்பு இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு துயரம் இருந்தது, ஆனால் அவர் எதையும் எதிர்க்கவில்லை. நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை எதிர்த்து செயல்படவில்லை. அவர் நினைச்சாருன்னா அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வந்துட முடியும். எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, தேவனுடைய குமாரனா இருந்தா இறங்கி வாங்க, நினைச்சா இறங்கி வந்துட முடியும், அங்க இருக்கிறவங்களை எல்லாம் அழிச்சிட முடியும், எல்லா வல்லமையும் அவருக்கு இருக்குது. ஆனா அவர் அப்படி செய்யல. இதைத்தான் நம்ம இங்க கத்துக்கிறோம். என்ன தெரியுங்களா? நம்ம எவ்வளவு துயரமான சூழ்நிலைக்குள் வந்தாலும், கடவுளின் அன்பு சந்தோஷம் கூட நம்மளை விட்டு விலகி போனாலும், வேதனையான அனுபவம் நமக்கு நேரிட்டாலும், நாம் நம் கைகளை வைத்து நம்முடைய வாயை வச்சு பேசக்கூடாது. நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இந்த வாய் தேவையில்லாததையெல்லாம் பேசும். நம்முடைய வாழ்க்கையில இருளான சூழல் வரும்போது, நமக்கு எதிராக ஏதாவது நடக்கும்போது முதலாவது செயல்படுகிறது இந்த வாய் தான். அது தேவனுக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பிச்சு எதையாவது பேசு. இந்த நேரத்துல நாம் பேசாதபடிக்கு வாயை அடைத்து கொள்ள வேண்டியது நமக்கு நல்லது. ஏன்னா சங்கீதக்காரர் அது அழகா சொல்றாங்க பாருங்க. சங்கீதம் 39:9 பாருங்க. இந்த சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமா இருந்தேன் என்று சொல்லி சொல்றேன். இந்த காரியமும் உம்மால் தான் வந்திருக்கிறது என்பதை அறிந்து நான் வாயை திறவாமல் மௌனமா இருக்கிறேன். இப்ப கடவுளை அறியாம ஒரு தேவ பிள்ளைக்கு எதுவும் வாழ்க்கையில நிகழாது. ஆகவே எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் உடைய வாழ்க்கையில நாம் வாயை திறந்து முறுமுறுக்க கூடாது. அதற்கு பதில் மௌனமா இருப்பதே நல்லது என்று சொல்லி பார்க்கணும். என்ன நடந்தாலும் அவர் நல்லவர் அப்படிங்கிற நம்பிக்கையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாட்டு பாடினா மட்டும் போதாது. நல்லவர், வல்லவர், பெரியவர், பரிசுத்தர்லாம் பாடிடுவோம். பாடுறதுதான் இயல்பாச்சு. பாட்டு பாடி அப்படி ஜோஸாய ஒரு சந்தோஷமா பாடிக்கிட்டு இருப்போம். வாழ்க்கையில ஏதேனும் நிகழ்கிற பொழுது அவர் பெரியவர் அப்படின்னு நம்ம பார்க்க கற்றுக்கணும். அவர் பரிசுத்தமான தேவன்னு பார்க்க கற்றுக்கணும். அவர் நல்லவர் அப்படின்னு பார்க்க கற்றுக்கணும். அவர் வல்லவர், எல்லா சூழ்நிலைகள் இருந்தும் என்னை நடத்த அவர் போதுமானவர்னு பார்க்க கற்றுக்கணுங்களா? அவர் நம் நன்மைக்காகவே சகலத்தையும் செய்கிறார் அப்படிங்கிற நிச்சயத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது ஏதாவது ஒரு விதத்துல நம்முடைய நன்மைக்காகவே இருக்கும். பிள்ளைகளை முத்தமிடுகிறதும் பிள்ளைகளை அடிக்கிறதும் கூட நன்மைக்கானது தானே. பிள்ளைகளை ஏன் அடிக்கிறாங்க? பிள்ளைகள் நல்லா வளரணும்னு அடிக்கிறாங்க. பிள்ளைய கொலை செய்யறதுக்கு அடிப்பாங்களா? அப்படி அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள பத்தி சொல்லலை. காமனா ஒரு பெத்தவர்கள் பிள்ளை நல்வழிக்கு போகணும்னு அடிப்பாங்க இல்லைங்களா? அப்போ எனக்கு முத்தம் மட்டும் வேண்டும், அடி வேண்டாம் அப்படின்னு சொன்னான். நல்ல பிள்ளையா நடக்க வரைக்கும் முத்தம் கிடைக்குது. தப்பு பட்டுக்கிற பொழுது சில அடிகளையும் வச்சு கண்டித்து திருத்துக்கிறார்கள். ஏன்னா நல்ல வழிக்கு போகணும் இல்லைங்களா? இப்ப கடவுள் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுப்புகிறது கூட நாம் சரியான பாதையில போக வேண்டும் என்பதற்காக. இப்ப எந்த விதமான முணுமுணுப்பும் நம்மள வாயிலிருந்து வர விடக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி வந்து விட்டா கூட அதை எண்ணி நாம் மனம் வருந்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா நம்ம மனிதர்கள் வந்துருது இல்லையா? அப்படி வந்துட்டா நம்ம செஞ்சது தப்புன்னு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்ப வேண்டியது அவசியம். கடவுளோடு பேசுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறது, ஆனா அது முறுமுறுப்பா இருக்கக்கூடாது இல்லைங்களா? நாம இயேசு கிறிஸ்துவ போல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்
என்று சொன்னாங்க. அதை மாத்திரம் நம்ம கேட்கலாம். முறுமுறுப்பா இல்லை, அன்போடு ஏன் ஆண்டவரே என்னை கை விட்டுட்டீங்கன்னு கேட்கலாம். அதுக்கு மேல ஒன்றும் பேசக்கூடாது இல்லைங்களா? அதோட விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பார்க்க நம்முடைய வாழ்க்கை இல்லைங்களா? நம்முடைய கேள்விக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொன்னா கூட பதில் கொடுக்கப்படாத அந்த நிலையிலேயே நாம் திருப்தியாக இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கேட்கிற என் தேவனே ஏன் ஆண்டவரே என்னை கை விட்டீங்க, இந்த சூழல்லாம் என் வாழ்க்கையில வருது அப்படிங்க, ஒன்றும் பதிலே வரல. அந்த பதிலே கிடைக்காத சூழ்நிலையிலையும் திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா? கடவுளுக்கு எல்லாம் தெரியும். போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா? சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க இல்லையா? இந்த சூழ்நிலையில என்னை தப்புவிக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். அது தப்பிக்கலினா கூட நாங்க இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி அந்த நிலையிலும் அவர்கள் திருப்தியாக இருந்தார்கள் என்று சொல்லி நான் பாருங்க இல்லைங்களா? வார வாரம் 2 வாரமா சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். இந்த சத்தியங்கள்லாம் நம்ம படிக்கும்போது கேட்கும்போது ஆஹா ஓஹோ அப்படின்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நான் வாழ்க்கைக்குள் நீங்கள் கடந்து போகிற பொழுது அது அவ்வளவு நல்லா அப்ளை பண்றதுன்றது அவ்வளவு எளிதில்லை. ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது நம்முடைய பலவீனங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி. பரிசுத்த ஆவியானவர்ல நாம் தங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா? நிச்சயமாக கடவுள் நமக்கு உதவி செய்து நம்மளை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பை பண்ணக்கூடாது. ஒரு கைவிடப்பட்ட நிலையை போல வந்ததுன்னு சொன்னா முறுமுறுக்க பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில முக்கியமான முன்மாதிரியாக இயேசுவிடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம். இயேசு எவ்வளவு அன்பாக அவரை நோக்கி பார்க்க, வேதனையின் கசப்பின் வார்த்தைகள் அதுல இருந்தாலும் அதுல பாவக்கரை இல்லை என்று சொல்லி பார்க்க, அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியம். அடுத்து அடுத்து என்ன நம்ம பார்க்கறோம்னா, இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலையிலும் கூட அன்பான பிள்ளையாக தேவனையே நோக்கி கூப்பிட்டார் என்று சொல்லி நாம் பாருங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தை ஒரு சந்தேகத்தோடு வந்த வார்த்தை அல்ல, அன்போடு கேட்கப்பட்ட வார்த்தை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது அன்போடு அவர் தன்னுடைய வேதனையை அங்க வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்கிறார். ஏன் அப்படின்னு கேட்கிறார். ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு அந்த அன்போடு கூட அந்த வார்த்தையை அவர் வெளிப்படுத்துறார். இதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிறோம் இல்லைங்களா? ஏன் தேவன் தமது முகத்தை நமக்கு மறைத்து கொள்ளுகிறார் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சில நேரங்கள்ல நாம் இருளான சூழலுக்குள் கடந்து போகிறது போல, எல்லாம் தாறுமாறானது போல நம்முடைய வாழ்க்கையில தோணுகிற பொழுது ஏன் தேவன் தம்முடைய முகத்தை நமக்கு மறைத்து கொள்ளுகிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா? விசுவாசத்துடைய முழு நிச்சயத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளாம நம்ம திருப்தி அடையக்கூடாது. விசுவாசத்தோட இருக்கணும். கடவுள் இதை நம்மளை கைவிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நம்முடைய தேவன் அவர் உண்மையுள்ளவர், இந்த இருளான சூழ்நிலையில நம்மோடு தான் இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசத்துடைய முழு நிச்சயம் நமக்கு வேணும். அந்த முழு நிச்சயம் நமக்கு இல்லாதது போல நமக்கு தோன்றினது என்று சொன்னால் நாம் கவனத்தோடு அதை பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? நிச்சயம் இல்லாம போகிற நிலையில நம்ம என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி. ஒரு நிச்சயமே இல்லாத மாதிரி ஆயிடுது இல்லையா? சில நேரங்களுக்கு வந்துடும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா, பல விதமான குழப்பங்கள்லாம் ஏற்படுது இல்லையா? இந்த நேரங்கள்ல நாம கடவுளிடத்துல போய் ஏன் எனக்கு அந்த நிச்சயம் இல்லை அப்படின்னு நம்முடைய பிரசன்னத்தை நான் ஆரம்பத்துல உணர்ந்தது மாதிரி இப்ப ஏன் உணர முடியல அப்படின்னு இல்லைங்களா? நம்முடைய முகத்தின் பிரகாசத்துல நான் வாழ்ந்தது மாதிரி ஏன் ஆண்டவரே இப்பொழுது என்னால இல்லை அப்படின்னு கேள்வி ஆண்டவர்கிட்ட அன்போடு, அதிகாரத்தோடு அல்ல, ஆணவத்தோடு அல்ல, அன்போடு அன்பான பிள்ளைகளாக இயேசு கேட்டது மாதிரி ஏன் ஆண்டவரே நான் ஆரம்பத்துல மோடு அதிக நெருக்கமா இருந்தேன், ஆனா இப்ப என்னால இருக்க முடியல, ஏன் அந்த மாதிரி எனக்கு நடக்குது? நல்லா இருந்தேன், வேதத்தை கருத்தோடு வாசித்தேன், ஜெபம் பண்ணினேன், நீர்தான் எல்லாரும் எப்பொழுதும் இருந்தேன், ஒரு நாள் உடைய அன்பை உணர முடிஞ்சது, ஆனா எல்லாமே டார்க் ஆயிடுச்சு, இருட்டான மாதிரி ஆயிடுச்சு, ஏன் ஆண்டவரேன்னு கேட்குங்களா? திருப்தி அடையாம, அந்த விசுவாசத்துல திருப்தி அடையாம நம்ம திரும்பக்கூடாது. இந்த கேள்விக்கு, நம்ம கேட்கிற கேள்விக்கு பல விதங்கள்ல விடை நமக்கு கிடைக்கலாம். பல விதங்கள்ல கிடைக்கலான்னே கனவுல ஏதாவது பேசுவார்னு நினைச்சிடாதீங்க. வேதத்தின் மூலமோ பிரசங்கத்தின் மூலமோ உங்களோட தனியான
வேத வாசிப்பின் மூலமோ வேத சத்தியத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி காட்டுவார் இல்லைங்களா. இதுக்கு பலவிதமான விடை கிடைக்கலாம். ஆண்டவர் சொல்லலாம், நீ என்னை கைவிட்ட, அதனால நானும் உன்னை கைவிட்டு விட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். நீ கொஞ்சம் கொஞ்சமா உன் இருதயத்தில் குளிர்ந்து போய்விட்டாய் என்று சொல்லலாம். ஒரே நாள்ல நம்ம ஆண்டவரை விட்டு விலகுகிற காரியத்தை செய்ய மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா, இது பரவாயில்ல, இது செஞ்சா பரவாயில்ல, அது செஞ்சா பரவாயில்லன்னு கொஞ்சம் கொஞ்சமா விலகி இருக்கும். சரிங்களா. நீயே என்னை கைவிட்ட, நானும் உன்னை கைவிட்டேன்னு. இப்ப ஒரு குறிப்பிட்ட வயதுல இருந்து இந்த வயதை தாண்டவங்க ஒரு 30 வயதுக்கு மேல எடுத்துக்கீங்களா, அப்படியே வயது போக போக அவங்களுக்கு தெரியாம நரமயிர் வரும், இந்த வெள்ளை முடி வரும் இல்லைங்களா. முடி ஒரு நிறைய இருக்கு, முடி வரும். அந்த முடி வரும்போது நமக்கு அது தெரியவே தெரியாது. முதல்ல வர்றது தெரியுமா? தெரியாது. முடி வெட்டுற கடையில போய் உக்காந்துருக்கணும், நல்லா வெள்ளையா போச்சு, டை அடிக்கலாமான்னு கேட்பாங்க. கையா அப்படின்னு பின்னாடி பார்த்தோம்னா கண்ணாடி வச்சுக்காருன்னா எல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கும் சரிங்களா. அது நம்ம கண்டு இருக்கவே மாட்டோம். இல்லைன்னா நம்மளுடைய நண்பர்களோ யாராவது பார்த்து என்ன முடியெல்லாம் நரைச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா நம்ம அப்படி பாத்திர மாட்டோம். ஆரம்ப காலத்துல 1 2 வரும்போது பார்க்க மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி நரைமயிர் வந்திருக்கிறது தெரியாத மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமா பாவத்துல போய் இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் இருப்பாரு. பாவத்துல போறதே தெரியாம, கடவுளுக்கு எதிராக நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இருதயத்துல குளிர்ந்து போய்கிட்டு இருக்கோம். நாளடைவுல முடி என்ன காலையில நைட்டு தூங்கி காலில் எழுந்திரிச்சு பார்த்தானே சின்னாம்பச்சட்டி மாதிரி இருக்குமா? இருக்க கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளையாய் அப்புறம் புதுசா வெள்ளையாய் இல்லையா. அதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் பாவம் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அதுக்கு அப்படியே கொண்டு போய் நம்ம இருதயத்துல குளிர்ந்து போயிடும். நாளைக்கு பைபிள் படிச்சுக்கலாம், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரம் இருக்கலாம், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கடவுளுடைய காரியத்தை தள்ள தள்ள இருதயம் குளிர்ந்து போய் விடுகிறது என்று சொல்லி நான் பார்ப்பேன். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ பின்வாங்கி போனதை அறிந்துகிட்டு துயரத்தோடு மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை கைவிட்டேன் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா. நீ உன் நிலையை உணரும்படியாக நான் உன்னை கைவிட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம், பதில் வரலாம் இல்லைங்களா. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட போய் இந்த தப்பெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு திருத்திக்கிறதுக்கு பார்க்கிற பொழுது ஆண்டவர் அந்த அன்பை மறுபடியுமாக நமக்கு கொடுப்பார் இல்லைங்களா. அந்த உறவு அதிகமாக நாம் அனுபவிப்போம். இல்ல வேற மாதிரி பதில் வரலாம். நீ உன்னோட இருதயத்துல விக்கிரகத்தை வச்சிருக்கிற, அதனால நான் உன்னை கைவிட்டு விட்டேன்னு சொல்லலாம். இப்ப நம்ம என்ன விக்கிரகத்தை என்ன சிலைவா வச்சிருக்கிறோம்? இல்ல. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ உன் பிள்ளை என்னை விட அதிகமா நேசிக்கிற அப்படின்னு சொல்லுவார். நீ உன்னுடைய பணத்தை என்னை விட அதிகமா நேசிக்கிற, நீ உன் வியாபாரத்தை என்னை விட அதிகமா நேசிக்கிற இல்லையா. அதனால நான் மட்டும்தான் உனக்கு எஜமானராகவும் நேசராகவும் மணவாளனாகவும் உனக்கு முக்கியராகவும் இருக்கணும். அப்படி இல்லாததுனால நான் உன் இருதயத்துல என்னால இருக்க முடியாது. ஏன்னா அவர் உயர்ந்தவர். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா. அங்க கொண்டு போய் நம்முடைய பிள்ளைகளை வைப்போம்னு சொன்னா, பிள்ளைகளுக்காக நீ பிள்ளை இதாயிடுச்சுங்க, அதனாலதான் ஒரு வேலை, அதனாலதான் அப்படிங்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், கடவுளுடைய காரியத்தை நான் வேறொரு காரியத்தை காட்டி தள்ளுகிற பொழுது நான் கடவுளை குறைக்கிறேன், அதை மேலேற்றுகிறேன் என்று சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. மேலேற்றா நம்முடைய பிள்ளைகள் நம்மளை அப்பான்னு கூப்பிடாம வேறொருத்தர் அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு நம்மளை அப்பானே கூப்பிடலாம் பிறக்கும். கற்பனை பண்ணி பாருங்க, நமக்கு என்ன விதமான சிந்தனைகள் வரும். இப்ப அது எவ்வளவு மோசமா இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ பிள்ளையை கொடுத்தது கர்த்தர், பணத்தை கொடுத்தது கர்த்தர், நமக்கு வேலையை கொடுத்தது கர்த்தர், நம்ம கையும் காலும் நல்லா இருக்குது இல்லையா, அது கர்த்தருடைய கிருபையினால தானே. அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை காரணம் காட்டி ஆண்டவரையே கைவிடுற நிலைமைக்கு நம்ம போகிற பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு உணர்த்தும்படியாக இப்படியாக நம்மை கைவிட்டு நம்மளை உணர்த்துறதுக்கு தான், நம்மளை தண்டிக்கிறதுக்கு இல்ல,
அவருடைய பிரசன்னத்தை உணராம இருக்கிறோம் இல்லையா? அப்ப நமக்கு ஒரு வேதனை வரும். ஏன் அப்படி நடங்க? அப்ப ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். நீ என் கூட இருந்தாதான் உன் பிள்ளை இன்னும் நல்லா நீ வளர்த்துவ. உன் பிள்ளை இன்னும் நல்லா செழிப்பா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, ஞானமா இருப்பாங்க. நீ என்னை விட்டுட்டு உன் பிள்ளைய பார்த்தீங்கன்னா நீயும் மோசமா போய் உன் பிள்ளையும் சரியா இல்லாம போயிடும் இல்லையா? நீ என்னை விட பணத்தை பார்த்தீங்கன்னா பணத்தையே நான் தானே உன்னை ஆசீர்வதிக்கிறவர். வியாபாரத்தை பார்த்தா அதை கொடுத்தது யாரு இல்லையா? கொடுத்தவருக்கு இல்லாமல் போக செய்ய முடியாதா? யோபு நம்ம படிச்சோம் இல்லையா? அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர். 10 பிள்ளைகள் இருந்தது. 10 பிள்ளைகளும் செத்துருச்சு. சொத்து ஒரே இதுல போயிடுச்சு. அதான் போன வாரம் சொன்னேன், ஈரானுக்கு அமெரிக்காவை சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லையா? குண்டெல்லாம் போடுறாங்க இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம நாட்டோட சண்டை நடந்து ஏதாவது ஒன்று ஆகி போச்சு நடந்ததுன்னா நினைச்சு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பவர்ஃபுல்லா ஒரு குண்டை போட்டு உங்க வீட்டு மேல போட்டா, பயப்படுத்துறேன்னு நினைக்கிறாரு, போட்டா வெறும் தரம் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? இந்த ஊர் மேல ஒரு பாம்பு போட்டா இந்த ஊரே இருக்காது, இந்த சுற்று வட்டாரமும் இருக்காது. அதோட மண்ணு தான் இருக்கும், குண்டா கூட தேராது இல்லையா? அதோட முடிஞ்சு போயிரு இல்லையா? எத்தனை பேர் அப்படி யாரும். நம்ம கப்பனை வண்டி கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்கோம், இதெல்லாம் நாம் என்றைக்கும் நிலைத்திருப்போம், இது என்னுடைய நாமம் பிரஸ்தாபத்துக்காக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவான்னு நேபுகாத்து நேச்சர் சொல்லும் போது ஆண்டவர் ஒரே அடி அடிச்சவனே அவன் மிருக மாதிரி புள்ள தின்னுகிட்டு இருந்தான் பாருங்க. அந்த மாதிரி நாம ஆண்டவரை உயர்த்த கற்றுக்கொள்ள, எல்லாமே உம்மால் வந்தது. என் ஆரோக்கியம், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் பணம் எல்லாமே கர்த்தரால் வந்தது. கர்த்தருக்கே மகிமை அப்படின்னு நன்றியோடு வாழ கற்றுக்கணும். இப்போ அப்படி நம்ம இல்லாத பொழுது ஆண்டவர் நமக்கு அதை உணர்த்தி காட்டுவார். அப்படி ஆண்டவர் நமக்கு அதுல பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி உடனடியா ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கணும். அப்படி பதில் வந்தா எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? பதிலே வராம இருக்கிறத விட பதில் நமக்கு கண்டுபிடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது எவ்வளவு நல்லது பாரு. இப்ப நம்ம ஆண்டவரத்துல சொல்லணும், ஜெபம் பண்ணணும், எனக்கு அருமையானது எதுவா இருந்தாலும் அந்த விக்கிரகத்தை என் சிங்காசனத்திலிருந்து உடைத்தெறியறதுக்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர், உண்மை மாத்திரமே நான் பணிய உதவும் என்று சொல்லி சொல்றேன். அந்த விக்கிரகத்தை உடையினா பிள்ளை போட்டு மண்டை உடைச்சிடாதீங்க, அந்த ஆசைகளை உடை இல்லையா? இல்லையா? நினைச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு வியாபாரம் எல்லாம் பண்றோம், அல்லது ஏதாவது ஒரு வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், போறீங்க இல்லையா? நம்ம ஆரோக்கியமா இருந்தா தானே வேலைக்கு போவோம். ஆரோக்கியம் போச்சுன்னா என்ன பண்றீங்க? நிறைய பேர் சொல்லுவோம் ஆரோக்கியம் இல்லாத நாள்ல என்ன பண்ணுவோம், நம்ம லீவ் போட்டுதான் இருக்கோம். ஏன்னா நம்மளால போகவே முடியாது. எப்படி போவோம்? போகவே முடியாது. அப்போ நமக்கு உடல் சரியில்லாத இருந்தாதான் நம்ம அதை தவிர்க்கிறோமே தவிர மற்றபடிக்கு கடவுள்கிட்ட வர்றதுக்கு காரணம் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப பாருங்க, மனுஷன் எவ்வளவு பொல்லாத இறுதியும் உடையன்றதை இதுல இருந்தே கத்துக்கலாம். நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யறீங்க, உதவி செய்த அந்த உதவியை பெற்றுக்கிட்டு உங்களையே மதிக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க தான் உதவி செஞ்சீங்க, எல்லாம் பண்ணீங்க, அதுக்கு மேல காலை தூக்கி கால் மேல கால் போட்டுக்கிட்டு உங்க முகத்துக்கு முன்னாடி இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு அப்புறம் எப்படி இருக்கிற பாப்போன்னு பேசினா எப்படி இருக்கும்? அப்போ அது என்ன மாதிரியான மனநிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும்? ஆனா கடவுள் நீடிய பொறுமை உள்ளவர், நம்ம மேல் அன்பு காட்டுறாரு, நம்முடைய நிலையை அறிஞ்சிருக்கிறாரு, அதனால பொறுமையா நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு இல்லைங்களா? அதான் நம்ம பார்க்கணும். சில வேலைகள்ல வேறு விதமான பதிலையும் கூட தருவார். நீ என்னை உண்மையா நேசிக்கிறையா அப்படிங்கிறத சோதி தெரியறதுக்காக நான் உன்னை கைவிட்டேன்னு சொல்றேன். ஆபிரகாம ஆண்டவர் சோதிச்சாரு இல்லையா? சில நேரங்கள்ல தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்தும்படி சொல்றார். ஆபிரகாம் எந்த பாவம்லாம் செஞ்சு அப்ப இதுல நீ இப்பொழுதும் என்னை நேசிக்கிறவன் என்பதை இதனால் அறிந்து கொள்கிறேன்னு சொல்ற. உண்மையா நேசிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க கோபிச்சாலும் நேசத்தை காட்டுவாங்க. உயிர் நண்பர்களை குறிச்சு பார்த்தோம் இல்லையா? வரவங்க போறவங்கள நண்பர் நண்பர்னு சொல்றத சொல்லல, நானு உயிர் சிநேகிதர்களாக இருப்பார். அவங்க எவ்வளவு கோபம் வந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அடுத்த நாளே இப்போ கூப்பிட்டு பேசுவாங்க. போன் வரலையா அல்லது வரலையா, கூப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. போய் அன்பாவே பாசமா பேசுவாங்க. அந்த சண்டை கூட ஒரு அன்பு சண்டை மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனா தொடர்ந்து நேசிப்பாங்க. உண்மையா நேசிக்கிறவங்க கோபிச்சாலும் தொடர்ந்து நேசம் காட்டுவார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ஆனா மேம்பூச்சா நேசிக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கும்போது மாத்திரம்தான் நேசிப்பாங்க இல்லைங்களா?
இப்ப கடவுளிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் அவர்களை பிரிய வைக்கிறவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார். நல்லது நடக்கணும், அதுக்கேற்ற மாதிரிதான் போலி போதனையாளர்கள் உங்களுக்கு நல்லது பிறக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இல்லை, விசுவாச வாழ்க்கையில் அப்படி இல்லை. உண்மையான விசுவாசிகள் தேவன் அடித்தாலும் அவர்களை அன்பு செலுத்துவாங்க, அவர் காயப்படுத்தினாலும் அவர்களை அன்பு செலுத்துவாங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி பதில் நமக்கு கிடைச்சதுன்னா, ஆண்டவரே நீங்க இதுக்காகத்தான் எங்களை கைவிட்டீங்கன்னு சொன்னா நாங்க இன்னும் அதிகமாக மீது அன்பு வைப்போம்னு சொல்றோம். என் அன்பை சோதிக்கிறதுக்கு தான் நீங்க கைவிட்டு இருக்கிறீங்களா? நான் இன்னும் ஊக்கத்தோடு உண்மை பின்பற்றுவோம் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இப்ப இந்த பதில்களை பொறுத்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். துயரங்கள்ல இருந்து விடுபட வேண்டும்னு சொன்னா, அல்லது வேதனையான சந்தர்ப்பத்துல உதவி பெற வேண்டும்னு சொன்னா, அதுக்கு சிறந்த வழி என்ன தெரியுங்களா? கடவுளிடத்துல ஓடுறது, கடவுளை விட்டு ஓடுறது இல்லை. சரிங்களா? பிராபலம் வரும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கடவுளை விட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உண்மையான விசுவாசி கடவுளை விட்டு ஓட மாட்டான், கடவுளை நோக்கி ஓடுவான் என்று சொல்லி. ஆரோன் கடவுளை நோக்கி தூப கலசத்தை போட்டுக்கிட்டு ஓடுறான் பிரச்சனை வரும்போது. பார்த்தீங்களா? எல்லாரும் செத்து போகிற பொழுது தூப கலசத்தை எடுத்துக்கிட்டு செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவங்க மத்தியிலும் தேவனை நோக்கி போறார். மோசே பிரச்சனை வருகிற பொழுது தேவனை நோக்கி போறார், முழங்கால் பதிட்டு ஜெபிக்கிறார். இல்லைங்களா? தேவனை நோக்கிதான் ஒரு விசுவாசி ஓட வேண்டுமே தவிர, அப்பான்னு சொல்லி அன்போடு கூப்பிட வேண்டுமே தவிர, அந்த ஆவியை நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவர் கொடுத்திருக்கார். வேதம் சொல்லுது இல்லையா புதிய ஏற்பாட்டுல, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்னு சொல்லுங்க. நம்ம அப்பான்னு அவரை கூப்பிடும், பிதாவே ஏன் அப்படின்னு கேட்கும், அன்போடு கேட்கும். பதில் வந்தா சந்தோஷம், பதில் வரலினாலும் அந்த பதில் வராத நிலையிலும் திருப்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அந்த துயரங்களும் நன்மைக்காகவே வந்திருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாடுகளையும் அப்படி நாம் நினைக்கிறோம். அப்பத்தான் நம்ம ஆத்துமா காயப்படாமல் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் வராத பொழுது பரவாயில்ல, வந்த பொழுது நினைத்துப்பார். சொல்லுவது சுலபம், செய்வது கடினம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அனுப்புறாருன்னா நம்மளை ஏற்கனவே தயார் செய்கிறாருன்னு சொல்லி அர்த்தம். நம்ம எப்பவுமே சந்தோஷமா, தயாரா, ஆயத்தத்தோட ஆண்டவர்கள் அன்பு செலுத்தி வாழ வேண்டியது அவசியம். இதை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலையிலும் முறுமுறுப்பு இல்லாமல் இருந்தார், பிதாவை நோக்கி கூப்பிட்டாருன்னு சொல்லிப்பாங்க. கைவிடப்பட்ட நிலையிலும் கூட அன்பான பிள்ளையாக தேவனை நோக்கி கூப்பிட்டாருன்னு சொல்லிப்பாங்க. இல்லைங்களா? இதுல இருந்து ஒரு பயன்பாடை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நாம் முறுமுறுப்பு இல்லாமல் ஒரு பிள்ளையை போல தேவனை நோக்கி கூப்பிட அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நாம் முறுமுறுப்பு இல்லாமல் ஒரு பிள்ளையை போல தேவனை நோக்கி கூப்பிட அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ரொம்ப அதிகமான துன்பங்கள் ஏற்படுற வேலையில நாம் அதைத்தான் செயல்படுத்தணும். இல்லைங்களா? முறுமுறுக்க கூடாது. ஒரு அப்பாவை நோக்கி பாசமாக கூப்பிடுகிற பிள்ளையை போல அந்த அன்பான குரலோடு கூட போய் நிற்க வேண்டும். அவர்தான் நம்மை அடித்திருக்கிறார், அது என்னன்னு கேட்கணும். சில பிள்ளைங்க கிட்ட இதை கத்துக்கலாம். பிள்ளைங்க என்ன பண்ணான்னா, அப்பா அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல பிள்ளைங்களா வளர்க்கப்பட்ட பிள்ளைங்க நேரா போய் அங்கே நின்றுட்டு, ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் எதுக்காக அடிச்சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுல இருந்து இந்த அன்பை பெறுகிற வரையில அது அங்க நின்றுகிட்டு இருக்கும். அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில கத்துக்கொள்ளணும். பிள்ளைகிட்ட இருந்தே நம்ம கத்துக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம முறுமுறுக்க கூடாது. முறுமுறுத்தா எப்படி இருக்கும்? அடிச்சதுக்கு அப்புறம் பிள்ளைங்க எதிர்த்து பேசினா எப்படி இருக்கும்? அது வலியை உருவாக்கும். அதுக்கு பதில் அது தாழ்மையோட வந்து கேட்கிற பொழுது நம்ம இறங்கி விடுவோம். இல்லைங்களா? மன்னித்து விடுவோம். அப்போ நாம முறுமுறுப்பு இல்லாம இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு பிள்ளையை போல தேவனை நோக்கி கூப்பிட அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. உங்கள சிலர் கூட இப்பவே அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடும். ஏன் உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தானே தெரியுது, இருதயத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஒருவேளை அப்படி இப்போது இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா இதெல்லாம் வரும். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சமமான வாழ்க்கை அல்ல.
அது மேடு பள்ளங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். ஒரு ரோடு எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது, மேடு பள்ளங்களாக நிரம்பி இருக்கிறது, மண் தரை தார் ரோடெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? அது மாதிரிதான் என்ஹெச்ல போயிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு குழியை வெட்டி வச்சிருப்பாங்க, எல்லாம் மண்ணு தரையா வந்துடும். இப்போ வேகமா போக முடியாது, அப்படியே ஊறிக்கிட்டே போகும். சில நேரம் பார்த்தா ரோடு நல்லா இருக்கும், சந்தோஷமா போயிடும் இல்லைங்களா? நல்லா ரோடு நல்லா நீட்டா இருக்கும்போது அருமையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்ல ஓட்டிக்கிட்டு 120ல போய் அடிச்சு சேர்த்துரு இல்லைங்களா? அந்த ஓட்ட ரோடே பரவாயில்ல பார்த்தீங்களா, நல்லா அப்படியே ஓட்டிக்கிட்டு அது வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதுல போயிட்டு இருக்கும்போது நம்ம சேஃபா இருக்கும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு நம்ம எவ்வளவு டெக்னாலஜியில வளர்ந்துட்டோம்னு சொல்றோம். நிறைய போக்குவரத்தெல்லாம் இருக்குது இல்லையா? மாட்டு வண்டி ஓட்டுறவங்களையெல்லாம் அப்ப மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தாங்க. ஆனா மாட்டு வண்டியில போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்த ஒருத்தரையும் பார்க்க முடியாது இல்லைங்களா? மெதுவா போய் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி வந்து எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கூட நம்ம சில நேரத்துல மென்மையா போவோம், சில நேரங்கள்ல கஷ்டம் இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் தேவனை பிடித்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? நல்லா இருக்குதுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, நீ அருமையா இருக்குது கடவுளையே மறந்துடுவாங்க. காசு நிறைய வந்தோடனே கடவுளையே கண்ணு மறந்து வச்சுக்குவாங்கல்ல, அப்படி எங்கேயோ சுத்துறதுக்கு போயிடுறது, அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருப்பாங்க. கஷ்டம் வந்தாலும் கடவுளை விட்டு ஓடுவதற்கு பார்க்கிறாரு மனிதன், செழிப்பு வந்தாலும் கடவுளை விட்டு ஓடுறதுக்கு பார்க்கறது அப்படிங்கிற மனுஷன். அப்படி இல்லாம நாம் எல்லா சூழ்நிலையிலும் அவரையே பிடித்து கொள்ள வேண்டிய மனுஷரிப்பார். கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நன்றி கூற வேண்டும், இக்கட்டான சூழ்நிலையிலும் நன்றி கூற வேண்டும். இதுவும் எனக்கான ஏதாவது ஒரு காரியத்துக்காகத்தான் கடவுள் செய்வார் இல்லைங்களா? ஏதாவது ஒரு வியாதியோட போறீங்க, அப்ப டாக்டர் சொல்றாங்க இங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணா நீங்க நல்லா இருப்பீங்க இல்லைங்களா? இங்கேயே தொடர்ந்து சப்ப வலிச்சுக்கிட்டே இருக்குது வயசானவங்களுக்கு, போனா என்ன சொல்லுவாங்க, மூட்டு இதாயிடுச்சு, நீங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணா நல்லா இருக்கும். ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னா ஒரு கை இப்படியே தான் இருக்கும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணா நல்லாயிரும். ஆனா ஆப்ரேஷன் பண்றது அவ்வளோ இனிமையா இருக்குமா? அதுல சில பெயின் எல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அனுபவிக்கும். ஆனா அதை அனுபவிச்சா அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில சிலதை ஆண்டவர் நம்முடைய திருத்துதலுக்காக, நம்ம ஆண்டவர்கிட்ட முரண் பிடிச்சுக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் முரண் பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆண்டவர்கிட்ட தாழ்த்துறதுக்கு பதில ஆண்டவரே வந்து எல்லாம் பண்ண நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரும் அப்படியே இருந்து உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார் இல்லைங்களா? அதுவே நாம் ஆண்டவர்கிட்ட போவோம் இல்லைங்களா? இப்ப தனியா ஆண்டவர்கிட்ட போய் சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி நாம் சில வார்த்தைகளை ஆண்டவரை நோக்கி சொல்லணும் இல்லைங்களா? பாருங்க, 139ஆம் சங்கீதம் பாருங்க. 139ஆம் சங்கீதத்துல 23, 24 வசனம் பாருங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுங்களா? என்னை ஆராயுங்க, என்னை ஆராய்ந்து என்னோட இருதயத்தை அறிஞ்சுக்குங்க, என்னை சோதித்து என் சிந்தனையை அறிஞ்சுக்குங்க சரிங்களா? வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நீ நடத்து. ஆண்டவருக்கு எதிராய் போகிற காரியம் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம், இருதயத்தை ஊற்ற வேண்டியது அவசியம். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும், உமக்கு விரோதமான காரியத்தை செய்கிற எண்ணங்கள் என்னில இருந்தா அதை எனக்கு காட்டி கொடுத்து நான் அதுல போகாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும். சில நேரம் நம்ம செய்யறது நமக்கே தெரியாம இருக்கும் தெரியுங்களா? ஆண்டவர் உணர்த்தினாதான் தெரியாது. சில நேரத்துல அந்த அளவுக்கு கூட அறிவில்லாமல் இருந்து விடுவோம். ஆண்டவர் வேதத்தின் மூலமாக பேசுகிற பொழுது, பிரசங்கத்தின் மூலமாக பேசுகிற பொழுது நாம் உணர்வடைகிறோம். உடனடியாக கடவுளுக்கு ஓடி மனம் திரும்ப வேண்டியது அவசியம் இல்லைங்களா? ஆகவே நாம் முறுமுறுப்பு இல்லாமல் ஒரு பிள்ளையை போல தேவனை நோக்கி கூப்பிட அதிகமாக கற்றுக்கொள்ளும். வாழ்க்கையில நம்ம இக்கட்டான சூழ்நிலைக்கு போகும்போது ஆண்டவரை ஒரு பிள்ளையை போல கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நீங்களும் அப்படி செய்யணும் இல்லைங்களா? அதோடு கூட இன்னும் கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்படையாதவர்களுக்கு கூட நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன்.
இங்க இயேசு கிறிஸ்து இத்தனை சிரமங்களையும் பற்று கொண்டு இருக்கிறது, அங்க வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறதெல்லாம் எதற்காகன்னு சொன்னா, இந்த மனிதன் பாவத்தில் அழிந்து விடக் கூடாது என்பதற்காக. அத்தனை அடிகளையும் அவமானங்களையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறது அதற்காகத்தான். பிதாவினால் கைவிடப்பட்டது போல அவர் பெருப்பதும் கூட நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்பதற்காகத்தான். அதான் சுவிசேஷமா வந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? அதை ஒருபோதும் அல்லல் தட்டாதீங்க, சைட்ல விட்டுறாதீங்க அதை, இல்லைங்களா? அதை விசுவாசிங்க, ஆண்டவரிடத்துல வாங்க, ஆண்டவர்களுக்கு நிச்சயமான ரட்சிப்பு கொடுப்பாரு. அப்ப அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உணர்வீங்க. இப்ப பேசுகிற வார்த்தையினுடைய அதனுடைய மேன்மையை உணர்வீங்க. ஆண்டவரோடு கூட இந்த உலகத்திலையும் நீங்க சமாதானத்தோடு வாழ்ந்து ஒரு நாள் நித்தியத்தையும் போய் சேரும். அப்படி இல்லைன்னு சொன்னா, நான் தொடர்ந்து ஆண்டவருக்கு எதிராக நடந்து நாம் ஒரு நாள் நித்திய நரகத்துக்கு போக வேண்டியவர்களாக மாறிவிடும். இந்த உலகத்துல நமக்கு அவ்வப்போது ஏற்படுகிற சிரமமே நமக்கு அவ்வளவு வேதனை உண்டாக்கும் என்று சொன்னார். நித்தியமாக அழிவை உண்டாக்குகிற அந்த நரகத்துல எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க. வேதம் எவ்வளவு சொல்லு. அந்த இடத்துக்கு நம்ம போய்விடக் கூடாதுங்கிறதுக்குத்தான் கிறிஸ்து சிலுவையில மறித்து விட்டார். ஆகவே அவரை விசுவாசிங்க, கடவுள் உங்களுக்கும் ரட்சிப்பு கொடுப்பார், இல்லைங்களா? அது அப்படி செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்தட்டும்.